நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் ஆண்கள் வந்து இது 2009க்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் தான் ஆடிட்டு இருந்தாங்க. 2009ல தான் கிட்டத்தட்ட இது மறைஞ்சே போச்சு. இது இந்த வள்ளிக்குமை பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு மண்ணுக்கு மட்டுமே உரித்தானது, வேற எங்கேயும் கிடையாது. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் கொங்கு. ஆனா கொஞ்ச காலத்துல ஏதோ இப்ப எப்படி நம்ம இந்த வட்டக்குமை கூட எல்லாம் வந்து கொஞ்சம் விட்டுட்டோம். நம்ம ஏதோ வேற ஏதோ இந்த போக்கு ராக்கு என்னென்னமோ சொல்றோம் இல்லையா, அதுகளெல்லாம் பிரேக்கு அந்த நடனங்களுக்குள்ள போயிட்டு இதையெல்லாம் விட்டுட்டோம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா 2009ல் கருமத்தம்பட்டியில் பிப்ரவரி 15ஆம் தேதி கொங்கு வேளாளர் ஒன்று பேரவை மாநாட்டில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கலைகளை எல்லாம் தேடினோம். அப்ப தேடி பிடிச்சதுல அந்த சலங்கையாட்டம்ங்கிறது நான் ஒரு 50 வருஷத்துக்கு மேலா அந்த சலங்கையாட்டம் ஆடிட்டு இருக்கிறேன். நான் அதுல இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்ட பொழுது, இது மட்டும் இல்ல, இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கலைகள் அத்தனையும் நீங்க வந்து மேடைப்படுத்தணும்னு சொல்லி அந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப தேடியதுல ஒண்ணுதான் சாப்பிட்டோம். அப்ப தேடியதுல ஒண்ணுதான் இந்த வள்ளிக்கும்மி. இந்த வள்ளிக்கும்மியினுடைய வரலாறு என்னன்னா, இதுக்கு 2009க்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்தார்கள். 2009ல் தான் முதன்னு கிட்டத்தட்ட காணாம போயிருந்ததை தேடி பிடிச்சு தூசு தட்டி மேடை வடிவம் கொடுத்து மெருகேற்றி ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்ததை பெண்களுக்கு மடைமாற்றி கொடுத்தோம். 15 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தி நம்ம சுந்தரமூர்த்தி போன்ற சிவகுமார், சுந்தரமூர்த்தி, முத்து இவர்கள் எல்லாம் தங்களை அர்ப்பணித்து இந்த கலைக்காக, இந்த கலை சேவையை, இந்த கலையை உங்களிடம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வைத்து 15 ஆண்டுக்கு முன்னர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். அவர் தான் வெளியில் வருவார். நிறைய பேர் இருந்தா கூட அவங்க அப்படியே இந்த கலையெல்லாம் மறந்து விட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மற்ற பகுதிகள்லாம் வந்து இதை லேசா கொஞ்சம் கொஞ்சமா ஊதி 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 இன்னைக்கு ஒட்டுமொத்த காட்டுத்தீ போல இன்னைக்கு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் வள்ளிக்கும்மி தெரியலைன்னா அது கேவலம் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. இது மட்டும் இல்ல, எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதையே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா நீங்களும் ஒரு கின்னஸ் சாதனையா இருக்கலாம். ஆமா, கின்னஸ் சர்டிபிகேட் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா வருது. ஒவ்வொருத்தரும் கின்னஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நினைச்சு பார்க்க முடியாதது. அது கொஞ்சம் தாமதப்படுத்திட்டீங்க. அங்க சுப்பு வந்து இந்த மாவட்ட செயலர் இருந்த கூட அவர் இந்த பகுதியில் கவனம் செலுத்தாம விட்டுட்டாருன்னு நான் அந்த குற்றச்சாட்டு அவர் பேரில் தான் வைப்பேன். அவர் ஊருக்கு மட்டும் பார்த்துக்கிட்டார், குளத்தூருக்கு மட்டும். இங்க முறையா வந்துட்டு போனதோட சரி, வந்தா சோறு கூட போட்டுறாதீங்க, இங்க கொண்டு வந்துருக்கணுமா இல்லையா, அங்க மட்டும் வந்து பண்ணிட்டு இங்கெல்லாம் கொண்டு வர. குளத்தூர்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு, எல்லாத்துக்கும் கின்னஸ் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா இங்க மட்டும் விட்டுட்டார். ஸோ அந்த குற்றச்சாட்டை நீங்க விடக்கூடாது, இங்க பிடிச்சி அவருக்கு பதில் சொல்ல வச்சிருங்க. இன்னைக்கு உலகறிய செய்து விட்டோம். இந்த மண்ணின் பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை உலகறிய செய்து இந்த வள்ளிக்கும்மிங்கிறது, இது மாதிரி ஒரு மண் இருக்கு, இது மாதிரி ஒரு மக்கள் இருக்கின்றார்கள், இதை ஒட்டுமொத்த உலகம் தெரிகின்ற வகையிலே 14,000 பேரை வைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்வை ஏற்படுத்தி அந்த கின்னஸ் சான்றிதழை வாங்கி இருக்கின்றோம். தனித்தனியாக சான்றிதழும் வரப்போகின்றது. இதை மற்ற குழுக்களுக்கு ஆசிரியர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு, இந்த கலையை பொறுத்தவரை இது ஒரு அற்புதமான யோகா கலை. இதில் என்ன பண்ணீங்க, குனிகிறீங்க, நிமிர்றீங்க, வளையிறீங்க, நெளிகிறீங்க. இட்ஸ் ஏ யோகா. உடம்பு மனசு ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஸ்டெப் வரும், இல்லைன்னா ஸ்டெப் மாறிடும். உடம்பு மனசு ரெண்டும் ஒரே இடத்துல வைக்கிற பேர் என்னங்க? எஸ், தியானம். இன்னொன்னு, இன்னைக்கு ஏதோ சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. கிளாஸ் வகுப்புல என்ன பண்ணீங்க, பண்ணாங்க யார் சொன்னா? பண்ணாங்க யார் சொன்ன? நீங்க சொன்னீங்களா இல்லை அப்போ வேற ஆள் வச்சுக்கிட்டீங்களா? நீங்க தான் சொன்னீங்களா? சரி, பண்ணாங்க. சொல்லும்போது என்ன நடக்குது? ஆழமா மூச்செடுத்து மெதுவா வெளியில் விடுறீங்க. ஆழமா மூச்செடுத்து மெதுவா வெளியில் விட்டு அதுக்கு பேர் என்னது?
கவனமா செஞ்சா அதுக்கு பேரு மூச்சு பயிற்சி, கவனமா செஞ்சா அதுக்கு பேரு பிராணாயாமம். கவனம் எல்லாம் செஞ்சீங்கன்னா மூச்சு பயிற்சி, மூச்சு கூட கவனம் வச்சு, உடம்பு கூட கவனம் வச்சு செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் பிராணாயாமம். கவனம் எல்லாம் செஞ்சீங்கன்னா எக்ஸசைஸ், உங்க உடம்பு கூட கவனம் வச்சு செஞ்சீங்கன்னா அதுதான் யோகா. அவ்வளவுதான். யோகாங்கிறது என்ன, நீங்க எது செஞ்சாலும் அது உங்க கவனத்தில் இருக்கணும். நான் இப்ப பேசுறேன்னா என் இடது கையில மைக் இருக்குது, வலது கை எப்படி போகுதுங்கிறது என்னோட கவனத்தில் இருந்ததுன்னா அது கூட ஒரு யோகா தான். யோக நிலையில வாழ்றதுதான். ஸோ யோகா செய்றீங்க, பிராணாயாமம் செய்றீங்க, தியானம் பண்றீங்க, 10வதுக்கு கிளாப்பிங் தெரப்பியும் செய்றீங்க. இத்தனையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த வள்ளிக்குமியில் இருக்கிறதுனால இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய பலனை ஒட்டுமொத்தமாக இந்த வள்ளிக்குமி கொடுக்க வல்லது என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகின்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த அற்புதமான கலையை நம்முடைய முன்னோர்கள் வரப்பிரசாதமாக நமக்கு விட்டு சென்று இருக்கின்றார்கள். சிறிது காலம் மறைந்திருந்தது, ஏதோ அந்த வள்ளி முருகன் அருளாலே எங்களை போன்றவர்கள் எல்லாம் இதை எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு பரிமாறிக்கொண்டு இருக்கின்றோம். இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் நம் கதைக்குள்ளே செல்வோம்.